தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அருமை தகப்பனே, உம்முடைய பாதத்தண்டையிலே இந்த ஓய்வு நாளிலே வரும்படி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாச தேவனே, மனதார நாங்கள் உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம். இந்த ஆலயத்தில் வந்து உம்முடைய பிரசன்னத்திலே தாவீது சொன்னது போல சந்தோஷமாய் கழிகூற எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் சுவாமி உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் உடைய பிள்ளைகளாக எங்களோடு பேசுமப்பா, பேசுமப்பா. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று அப்பா சாமுவேல் தீர்க்கதரிசி சின்ன வயதிலே சொன்னது போல நாங்கள் சொல்கிறோம்ப்பா. எங்களோடு பேசும், எங்களை உற்சாகப்படுத்தும், உயிர்ப்பியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? எனக்கு அருமையானே, இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். வேத புஸ்தகத்திலே ஆமோஸ் என்ற தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யாரா வாசிக்கிறீங்களா? அப்பொழுது பிழைப்பீர்கள், பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்செபாவுக்கு போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் 6 வசனம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அது போதும். இன்னைக்கு மெயின் தீம் நாம் பார்க்க போகிறது கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நாம் எதற்கு ஆலயத்துக்கு வருகிறோம்? ஆண்டவரை தேடி வருகிறோம், ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பதற்காக வருகிறோம். சங்கீதம் 122:1 பாருங்க, தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். அந்த மகிழ்ச்சியோடு தான் நம்ம ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய பரிசுத்த சந்நிதிக்கு வர வேண்டும். அப்படி தேடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? அவருக்குள் பிழைத்திருக்கிற ஒரு அனுபவம். அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். இது எப்படி பெறுவது என்றால் பாருங்க, ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வந்து உங்கள் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும், உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் நீங்கள் அவரை தேட காலமாய். லாஸ்ட் டேஸ், we are living in the last days. கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிப்பீர்களானால் அது பெரிய லிஸ்ட், இப்போ வாசிக்க வேண்டாம். அந்த 5 அதிகாரத்திலும் 5 வசனங்களிலும் பயங்கரமான ஒரு காலத்தை பார்க்கிறோம். அன்பற்ற காலம், அன்பற்ற காலம், இன்னும் பயங்கரமான காலம், கொடிய காலம், பண ஆசை, பொருளாசை, இப்படிப்பட்ட இன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்கிறது உலகத்துல இதைத்தான் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நிலைமையிலிருந்து வேதம் சொல்லுகிறது. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஆலயத்துக்கு சண்டேயா ஞாயிற்றுக்கிழமையா ஆலயத்துக்கு போனோம் என்று அல்ல, வரும்பொழுதெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு நிலைமை, கர்த்தருக்குள் பிழைத்திருக்கிற ஒரு நிலைமை, அதுதான் ஆண்டவர் விரும்பி நமக்கு கொடுக்க வாஞ்சிக்கிறார். இப்படிப்பட்ட பயங்கரமான காலத்திலே வாழ்கிற நாம் எப்படி கர்த்தருக்குள் பிழைத்திருக்கிறவர்களாக அவரை தேடுவது, அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவது, சுருக்கமாக நான் சொல்ல போறேன். அதை மட்டும் கவனித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம். முதலாவதாக நாம் பார்க்கிறது ரோமர் 6ஆம் அதிகாரம் 11-13 இந்த வசனங்களை வாசிப்பீர்களானால் அங்கே என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்குள் பிழைத்திருக்கிற ஒரு தெய்வீக வாழ்க்கை. இட்ஸ் a divine life. கர்த்தரோடு நெருங்கி சேர்ந்து லிவிங் வித் கிரைஸ்ட், கர்த்தருக்குள் பிழைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் நம்ம ஆலயத்துக்கு வந்து வந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அருமையான வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். அதை நாம் பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை கற்றுக்கொள்வது நல்லது. ரோமர் 6:11-13 என்ன சொல்லுகிறது? உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் உங்களுடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்புக்கொடுங்க. நம்முடைய ஆயுதங்களை, நம்முடைய சரீரத்தை, கண்ணு, மூக்கு ஒவ்வொன்றும் தேவனுக்கு பிரியமானதாக, வேண்டாத காரியங்களை பேசாத நாவாக, நல்ல நாவாக, இப்படி ஒவ்வொரு அவயவத்தையும் நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் பிழைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த காரியத்தை கொடுக்க தான் ஆண்டவர் நமக்கு ஆலயத்தில் வரும்படி, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படி,
அதன் மூலமாய் நம்மை உயிர்ப்பிக்கிற கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபத்தை நமக்கு கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்பீங்களா? நாங்கள் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், முன்குறித்து அழைத்து தெரிந்து கொண்டு நமக்கு என்ன கொடுக்கிறாரு? நீதிமான்களாக மாற்றுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று நம்ம கேட்கும் பொழுதே யோசித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீதிமானாக நான் இருக்கிறேனா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நீதிமான், ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தம், ஆண்டவருக்கு விரும்புகிற காரியம், இப்படி நம்மை கர்த்தர் மாற்றுகிறார். நம்ம முதல்ல ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம். வசனத்தை கேட்க 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 ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருக்க நமக்கு என்ன கிடைக்கிறது? நீதியின் வழிகள். ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் நம்ம தேவனுடைய வசனங்களை கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கை மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறார். எபேசியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. இங்க என்ன வாசிக்கிறோம்? கிருபையினாலே, வாசிக்கிறீங்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே பாருங்க, கிருபை, தேவ கிருபை நம்ம மேல இறங்குகிறது. ஆலயத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சத்தியத்தை கேட்க கேட்க நமக்கு என்ன நடக்கிறது? கிருபை இறங்குகிறது நம்ம மேல. கிருபை வரும்பொழுது என்ன செய்யறது? நம்முடைய பழைய காரியங்களை எல்லாம் குறிப்பிட்டு காண்பிக்கிறது. ஐயோ, நீ இன்னைக்கு சண்டை போட்டு வந்துட்டியே, உன் மனைவி இடத்துல அன்பு இல்லாம வந்துட்டியே, உன் புருஷனிடத்தில் இப்படி காரியங்களை கோபமாய் பேசி விட்டு வந்துட்டாயே, உங்க அப்பா அம்மாட்ட நல்ல சத்தம் போட்டு பேசிட்டு வந்துட்டாயே. ஆண்டவருடைய வசனம் பேசுகிறது. கிருபை, தேவ கிருபை நம்ம மேல இறங்குகிறது. அப்போ என்ன நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில நம்ம உணர்கிறோம். ஆலயத்தில் வந்து உணர்கிறோம், ஐயோ நான் இப்படி செய்து விட்டேனே, ஆண்டவரே எனக்கு மன்னியம், என் பாவத்தை மன்னியம், இனி இப்படி செய்யாதிருக்க என்னை ரட்சியம், நம்முடைய இரத்தத்தாலே கழுவும். இதெல்லாம் என்ன சொல்லுகிறோம்? சிலுவையில் அடைக்கப்பட்ட அனுபவம். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அவனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவன் எப்படி இருந்தானா? 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அவனுடைய கேடான மனுஷனா இருந்தான். தேவனுடைய ஊழியர்களை பார்த்து பார்த்து துன்புறுத்தி கொலை செய்தான். எப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான பயங்கரமான வாழ்க்கை பாருங்க. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் அவனை தேடி போனார். ஏனென்றால் அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் அந்த மனுஷனை குறித்து வேறாக இருந்தது. சவுல் என்ற மனுஷனை பவுலாக மாற்ற வேண்டும், முக்கியமாக மாறுபட்டவனாக, கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவனாக, கிறிஸ்துவுக்கு என்று ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ அந்த நாளில் ஆண்டவரனோடு பேச வந்த பொழுது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பாருங்க. எனக்கு ரொம்ப பிரியமான வசனம். நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். இதான் கவனிக்க, தயவு செய்து நல்ல கவனிய. எப்படி இந்த பிழைத்திருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்வது? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், உங்களுடைய சித்தம் என்ன? நேரடியாக கேள்வி கேட்கிறோம். இன்னைக்கு நாமும் நம்முடைய இருதயத்தில் பிழைத்திருக்கிறவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக மாற, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களானால் நாமே சோதித்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கு, இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீர் விரும்புகிறேன், என்னுடைய குறைவை காண்பியம் என்று சொல்லி கேட்பீர்களானால், அங்கே பாருங்க என்ன நடந்தது. அப்படியே மனம் மாறுதல். தேவ சித்தத்தை அவனுக்கு சொல்லி அதன் மூலமாக அவன் எப்படி மாறினான்? தேவ ஊழியனாக மாறினான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சரியா ஆண்டவரை வைத்தது போல எப்படி இருந்தாரோ அதே போல தேவனுக்காக பிழைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டான். எனக்கு அருமையானே, இன்றைக்கு நாமும் கூட அதை யோசித்து பார்ப்போம். இந்த காரியத்தை யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வந்தது. சகீவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் பார்க்குற எரியோ பட்டணத்துக்கு ஆண்டவர் வந்த பொழுது அங்கு சகீவு அவன் போடுறான். பாருங்க, அவனுடைய மனசெல்லாம் எதில் இருந்தது? பணத்தில் தான் குறியிருந்தது. வரி வசூலிக்கிறவன், பணம் நிறைய சேர்க்கணும். எல்லாரும் என்ன சொன்னாங்க அவனை பற்றி? அவன் பாவியான மனுஷன். அதான் அவனுக்கு கிடைச்ச ரிப்போர்ட், சாட்சி. நற்சாட்சி இல்லை, அந்த சாட்சி தான் அவனுக்கு கிடைச்சது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, அவனை தேடி பார்த்து, உன் உள்ளத்தை பார்த்து, ஒரு மூலையில ஒரு காரியம் இருந்தது. என்ன காரியம் தெரியுமா? அவனுக்கு அவரை பார்க்க வேண்டும். எப்படி எல்லாரும் போறாங்க, நான் எதுக்கு போனோம், பணம் சம்பாதிக்கலான்னு போகலை. அந்த நாளில அவன் ஆண்டவரை பார்க்க விரும்பினான்.
அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க விரும்பினார். இதை ஆண்டவர் பார்த்தார். நான் ஆச்சரியப்பட்டேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைய குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவர் பார்த்தாங்க, ஒரு நல்ல காரியத்தை பார்க்கிறார், ஒரு நல்ல காரியத்தை பார்க்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்த ஒரு காரியம், நான் சிறு வயதாக இருக்கும்பொழுது, இந்த பிள்ளைகளை போல இவர்களோட சின்ன வயசு இருக்கும் பொழுது எங்கள் அம்மா பாட்டு புஸ்தகம் எடுத்து பாடணும்னு வைப்பாங்க. ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க ஆலயத்தில். தெய்வ பக்தியோடு அவரை ஆராதிக்க எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்தார். அப்படியே நான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாடல் வரிகள் என் உள்ளத்தை தொடும். அப்பொழுது நான் ஆண்டவரோடு பேசுவேன். எனக்கு ரொம்ப தெரியாது, ஆழமான அனுபவம் கிடையாது. இந்த அனுபவத்தை பற்றி பேசி உள்ளத்தில் சந்தோஷம் வரும். அது ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில் கண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரியாக மாற்றி இருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரனுடைய மனைவியாக மாற்றி இருக்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்க. உங்கள் உள்ளத்தில் ஒரு சின்ன மூலையில், சின்ன பிள்ளைகள் கூட நான் சொல்லுகிறேன், உங்கள் மூலையில் சின்ன ஆசை. இந்த பாட்டு பாடும்போது அதில் ஒரு ஆசை. எல்லாம் நீங்கள் ரொம்பலாம் அழகாக பாடுறீங்க. கவாயர் மாஸ்டர் ரொம்ப அழகாக டீச் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆரம்பத்தில் இருந்தது இப்போ எவ்வளோ நல்லா பாடுறீங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்த்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மட்டுமல்ல, ஐயா 8:15 வந்து பாடும்பொழுது பிள்ளைகள் பாடும்போது வாலிப பிள்ளைகள் ஓடி வராங்க. என்ன சந்தோஷம்! இன்றைக்கி தூங்கி கொண்டிருக்கிற உலகம், ஆனால் பிள்ளைகள் ஓடி வருகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன காரியத்தையும் பாருங்கள், நமக்குள்ளே இருக்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். சகைவை பார்த்து அவர் என்ன செய்தா, அவன் நினைச்சான் சும்மா பார்த்துட்டு அவர் போயிடட்டும், மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துருந்தான். ஆனால் கரெக்டாக ஆண்டவர் அங்கே வந்தார். வந்து அவனை நோக்கி பார்த்து என்ன சொன்னார்? பேரை கூப்பிட்டார். பேரை கூப்பிட்டாங்க. ஒவ்வொரு பெயரும் அவருக்கு தெரியும், ஒவ்வொரு பெயரும் தெரியும். உங்கள் பெயரை வைத்து ஆண்டவர் கூப்பிட்டு உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் நம்மோடு பேசுகிற தேவன். இன்றைக்கும் பேசுவார். அன்னைக்கு சகைவிட்ட பேசின தேவன் என்றும் பேசுவார். என்று வாழ்க்கையில் அநேக முறை நான் கண்ணீரில் இருந்த பொழுது ஆண்டவர் பேசி இருக்கிறார். நோ, கவலைப்படாத, இதெல்லாம் உனக்கு சந்தோஷமாக முடியும் என்று என்னோடு பேசி இருக்கிறார். என்றும் பேசுவார். இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிழைத்திருக்கும் பொழுது, அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது நம்மோடு பேசுவார். சகைவிட்ட பேசினார். என்ன சொன்னார்? சீக்கிரமாக இறங்கி வா. அவன் எதிர்பார்க்கவே இல்லை, உன் வீட்டுக்கு நான் வர வேண்டும். எல்லாரும் என்ன சொல்றாங்க? அவன் பாவியான மனுஷன், பாவியான மனுஷன் உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவன் மேல அன்பு வீட்டுக்கு போனாரு. சுருக்கமா நான் சொல்றேன், அவனுக்கு என்ன கிடைச்சது? இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. எனக்கு அருமையாக இன்றைக்கு கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, விசுவாசிக்கிறேன்னா, ஆண்டோடைய வார்த்தை வெளியே வரும் பொழுது, யார் மூலமாக நான் தேவனுடைய ஊழியில் பேசும் பொழுது அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும், அப்படியே நிறைவேறும். விசுவாசத்தோடு நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு எனக்கு யாராவது ஒரு வேளை கொஞ்சம் அன்பு இருக்கலாம், இங்கே ஒரு மூலையில் ஆண்டவர் மேலே அன்பு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார்? அந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார். இது ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து அவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்னோடு பேசும், என் பிள்ளைகளோடு பேசும், எங்களுக்கு நீர் தேவை. சொல்லப்போனா ஞாயிற்றுக்கிழமைன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் லீவு, நல்லா சாப்பிடுவோம், சமைச்சின்னு சொல்லுங்க, நல்லா சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு மணி நேரம் ஆண்டவர் சொல்ல, 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா இந்த சீஷர் கேட்குறேன். அது மாதிரி 1 மணி நேரம் செய்து பாருங்க. இதெல்லாம் அனுபவத்திலேருந்து நான் சொல்லுகிறேன். குடும்பமாக கூடுங்க. உங்கள் குடும்பத்தில் அநேக பிரச்சனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், வேதனை இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் முழங்கால் போட்டு ஒரே 1 மணி நேரம் ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் 1 மணி நேரம் கூடி, பிள்ளைகளை அனைவரும் பெற்றோருமாக கூடி உங்களுக்கு தேவையெல்லாம் சொல்லுங்கள். வசனம் என்ன கேட்டீங்களோ அன்னைக்கு காலையில் அந்த வசனத்தை இந்த காதில் வாங்கி இந்த காதில் வச்சிடக்கூடாது. நீங்கள் கூட அநேகருடைய கையில் பைபிள் இல்லை, ஒரு சின்ன நோட்புக் வேணும், ஒரு பேனா வேணும், வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். வீட்டில் போய் அதை வச்சு தியானிங்க. தியானிக்கிறது மிக முக்கியம். வசனத்தை தியானிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும், உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? சவுல் பவுலாக மாறினான் ஆண்டவருடைய அன்பு மூலமாக, அழைப்பு மூலமாக. அதே போல சகேயு வீட்டுக்கு ரட்சிப்பு, குடும்பத்திற்கு. அவன் ஒருத்தன் தான் பார்க்க உட்கார்ந்தான், அதோடு கூட பாருங்க அவன் வீடு முழுவதும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது. எவ்வளவு சந்தோஷம்! இன்றைக்கு ஆண்டவர் அதை செய்கிறார், இன்று கூட செய்வார். என்று யார் யார் இந்த வசனங்களை கொண்டு போய் தியானித்து குடும்பமாய் ஒரே 1 மணி நேரம் வசதியான நேரம் உட்கார்ந்து செய்து பாருங்க, கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள்.
அப்படியாக பிழைத்திருக்கிற வாழ்க்கையை தேடும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம தேடும் பொழுது தான் கொடுப்பார். இரண்டாவதாக என்ன காரியம் நடக்கிறது என்றால், தேடும் பொழுது தெய்வீக நன்மைகளை கொடுப்பார். என்னென்ன விரும்புகிறோம், ஆவிக்குரிய நன்மை, உலக பிரகாரமான நன்மை, அத்தனை ஆண்டவர் விரும்புகிறதுக்கும் வேண்டிக்கொள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கொள்வதற்கு மேலாக கொடுக்கிறவர் என்று எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எப்படி தேடு? சங்கீதம் 34 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 10வது வசனம், அருமையான வசனம், பாராம படிக்கலாம். பிள்ளைகள்லாம் நீங்கள் வீட்டில் போய் பாராம படிங்க. சங்கீதம் 34 அருமையான சங்கீதம். 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லாம் பாராமையே சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது கவனமா வாசிக்கணும். நாட் ஈவன் ஒன் திங், ஒரு காரியம் கூட என்ன கிடைக்காம போகாது, நன்மை பெறாம போக மாட்டேங்க. ஒரு காரியமும் ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொன்னதுதான் 100க்கு 100 அது அப்படியே நடக்கும். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. மரியாளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் தேவ குமாரனை சுமக்கும் கர்ப்பத்தின் பாத்திரமாக அவரை தேர்ந்தெடுத்தார். காபிரியேல் தூதன் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு போகிறான். அவனுடைய வார்த்தையில் காபிரியேல் தூதர்கள் அப்படிதான் செய்வாங்க, வார்த்தைகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே போல அந்த பெண் இடத்துல ஒரு வாலிப பெண், நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும், வாலிப பெண். ஆனால் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் அவள் எப்படி அழைக்கிறார் சொல்ல முடியுமா பிள்ளைங்க? நீங்க இல்லை, நீங்க சொல்ல முடியுமா? பார்த்தீங்களா? படிக்கணும். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. கிருபை பெற்றவளே, சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை அப்படி அழைக்கணும். கிருபையை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். என்ன பெரிய பிளஸிங்! ஒரு சாதாரண வாலிப பெண், நீங்களும் அதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார் பாருங்க. நான் சுருக்கமாகவே சொல்லுகிறேன், இதை பெரிதாக விளக்கி சொல்ல நேரமில்லை. எப்படி நான் 30ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:30. இருங்க, மைக் கொடுத்துருக்கிறோம், மட்டும் வாசிக்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அப்பொழுது அவள் சொன்ன வார்த்தை பாருங்க, 38 வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டான். பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? கிருபை பெற்றவளை வாழ்கன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு? நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், உன்னிடத்துல தேவகுமாரன் வெளிப்பட போகிறார், பரிசுத்த ஆவியான உன்னை பலப்படுத்தி இந்த அற்புதத்தை உனக்கு கொடுக்க போகிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அருமையான சகோதரிகளே, நாமும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவளை மாறலாம். ஆனால் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தை. அவள் என்ன செய்தா? அந்த வார்த்தையை நம்பினாள், விசுவாசித்தாள். அதற்காக அதான் எலிசபெத்தை பார்க்கும் பொழுது எலிசபெத் சொல்லுகிறா, விசுவாசித்தவளே பாக்கியவதி. பெண்கள் நல்லா படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். விசுவாசித்தவளே பாக்கியவதி. எல்லாரும் தான் அவங்களுக்கு தானேன்னு கேட்டு நம்முடைய சகோதரர்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கும் சேர்ந்துதான் அந்த வார்த்தை. பாக்கியவானாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் வேத வசனத்தை கருத்தாய் வாசிக்க வேண்டும். அதை ஏனோ தானோன்னு நினைக்கவே கூடாது. சும்மா 2 வார்த்தை வாசித்துட்டு போயிடக்கூடாது. அதை கருத்தாய், ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார், என்னோடு என்ன பேசுகிறார் என்று கருத்தாய் நாம் வாசிப்போமானால் அது ஜீவன் கொடுக்கும், ஜீவன் கொடுக்கும், நம்மை உயிர்ப்பிக்கும். யோவான் 6:63, எபிரேயர் 4:12 இவைகளெல்லாம் அதை வாசிக்கிறோம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இறங்குவார். ஆகவே அந்த அம்மா என்ன நடந்தது? அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. Thy will be done, master. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். பாருங்க, அதனால அவளை எலிசபெத் எப்படி கூப்பிடுகிறாள்? சாதாரண தாயின்னு சொல்லலை, என் ஆண்டவருடைய தாயார், நீங்களும் அப்படியே கனம் பெறுவீர்கள். அருமையான ஒரு வசனம் உண்டு. இது பெண்களுக்காக நான் ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் ஒரு இதுதான். நீதிபதிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிப்பீர்களானால் அந்த என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த இடம் மட்டும் கர்த்தருக்கு ஸ்ரீயோ புகழப்படுவாள், கர்த்தருக்கு
பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள், வாலிப பெண்களோ புகழப்படுவார்கள். இந்த புகழ்ச்சி வருகிறதுக்கு நமக்கு தெய்வ பயம் வேணும். அந்த தெய்வ பயத்தோடு ஆலயத்துக்கு வந்து அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அது நமக்குள்ள கிரியை செய்கிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அப்படி அவள் ஆசீர்வாதப்பட்டாள். அதே போல பாருங்க, பேதுருவினுடைய வாழ்க்கையிலையும் அதே ஆச்சரியமான ஒரு காரியம். அவனுக்கு இயேசுவை பற்றி ரொம்ப தெரியாது, சரியா சாதாரண ஒரு மீன் பிடிக்கிறவனாக தான் இருந்தான். அவனுக்கென்று ஒரு போட், படகு சொந்தமாக இருந்தது. அந்த படகுல பாருங்க, தேவாதி தேவனுடைய வழிநடத்துதல் அப்படி இருந்தது. அவனை தேடி வந்தார், தேவன் வழி நடத்தினார். அந்த படகுல உட்கார்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போதனை செய்கிறார். போதனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சொன்னார், இந்த படகு யாருக்கு சொந்தம்? ஆழமாய் தள்ளி கொண்டு போய் மீன் வலையை போடுங்க. அப்படி அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? வாசிங்க பாப்பா, 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், லூக்கா. இல்லை, மைக் வச்சிருக்கோம், வாசிக்கணும், சீக்கிரமா வாசிக்கணும். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசம், மீன் பிடிக்கிறோம், அவனுக்கு தெரியாதல்ல, ஒண்ணுமே இல்லை. ராத்திரி எல்லாம் தேடி தேடி பார்த்தாலும் என்ன செய்யல? ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் 6ஆம் வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். பாருங்க, நல்ல கவனிங்க, உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். ஐயோ, ராத்திரெல்லாம் கிடைக்கல, முடியாதுங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லலை. தேவனுடைய வழிநடத்தல் பாருங்க, நம்மையும் அப்படித்தான் வழி நடத்துகிறார். வார்த்தையின் மூலமாக கோஷிக்கிறார். கரெக்டாக அன்னைக்கு அந்த வார்த்தை வரும். பல வருஷங்களுக்கு முன்னால், பல வருஷம், ஒரு 3-4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய கணவர் மரித்த பிறகு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. மேல் நாடுகளில் சிட்னி, இன்னும் பல இடங்களுக்கு பக்கத்தில் இருக்க உள்ளவர்களுக்கெல்லாம் 23 மெசேஜ், 17 days, 17 நாள் நான் கொடுத்தது, லைஃப்பில் கொடுத்ததே இல்லை. 1-2 கொடுக்குறதே பெரிய காரியம். அதனால ரொம்ப யோசித்தேன், போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா. அந்த நாள் இதே லூக்ஸ் சர்ச்சுக்கு தான் வந்திருந்தேன். தேவனுடைய ஊழியர் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? அருமையான வார்த்தையை ஆண்டவருடைய புஸ்தகத்திலிருந்து நான் கேட்டேன். சங்கீதம் 18 அதே காரியத்தை 2 சாமுவேல் 22 வாசிக்கிறேன். அதில் அருமையான வார்த்தையை ஆண்டவர் என்னோடு பேசினார். அதை உற்சாகப்படுத்தியது. தேவனுடைய பலன் என்னை நிரப்பினது. பாருங்க, தேவனுடைய வார்த்தை உங்களை நிரப்பும். நீ உட்கார்ந்துருக்கிறேனே தவிர, ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை பேசும் பொழுது அல்லது பாடல் பாடும் பொழுது அந்த வார்த்தைகள்லாம் நமக்குள்ள கிரியை செய்யும். ஏனோ தானோ நம்ம உட்கார்ந்துருந்தா அலட்சியமாக இருந்தால் நடக்காது. ஆனால் நீங்கள்லாம் ஆசையாக வர்றீங்க, ஆண்டவரை தேட வேண்டும் என்று வருகிறீர்கள். இப்பொழுது எவ்வளவு மாற்றம். அதிகாலையில் ஜெபிக்க வருகிறீர்கள், உபவாசம் பண்ண வழி திறந்திருக்கிறது. ஆலயத்துக்கு ஏற சீக்கிரமாக வந்து ஆண்டவரை தேட வேண்டும் என்று நம்முடைய போதகரையை பழக்கி வைக்கிறார். இதெல்லாம் நல்ல காரியம். ஆகவே எனக்கு அருமையானே, அப்படி நம்ம தேடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். லூக்கா அந்த பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 18 இதை வாசிங்க. 28, 29 வாசிங்கம்மா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவனாகிய கர்த்தர் என் இருளோட வந்திருக்கிறேன், கவலையோடு வந்திருக்கிறேன், பாரத்தோடு வந்திருக்கிறேன், சந்தேகத்தோடு வந்திருக்கிறேன், போலாமா வேண்டாமா என்று பிரச்சனையோடு வந்திருக்கிறேன். ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு? 29, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என்ன பெரிய காரியம் பாருங்க. வீட்டில் போய் திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க. நம்மளால முடியாது, சேனைக்குள் பாய்ந்து போகிற நிலைமையில் இல்லை, பயம். அதே போல மதிலை தாண்டுகிறதுக்கு சக்தி இல்லை. என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது, ஒரு பிரசங்கமே கஷ்டம். இத்தனை பிரசங்கத்தை நான் மாற்றி மாற்றி எப்படி பண்ண போகிறேன்? பிரயாணம் பண்ணணும், இத்தனை நாளுக்குள்ள இவ்வளவு செய்யணுமே, முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, என் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய் கர்த்தர் என் இருளை. இந்த வசனத்தை வச்சு அந்த போதகர் ஐயா பேசின பொழுது என் உள்ளத்தில் கர்த்தர் பேசினார். அவருடைய வார்த்தையின் மூலமா என்னை உற்சாகப்படுத்தினார். நான் பிறகு நான் என்ன செய்தேன், 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். எங்கிருந்து இந்த வசனங்கள் வந்ததோ அத்தனை செய்தியும் அந்த உபவாச நாளிலே தயாரித்து
நான் போன பொழுது அற்புதங்களை கண்டேன். ஆண்டவர் ஆச்சரியமாக வழி நடத்தினார். அத்தனை செய்தியும் பக்தி வைராக்கியத்தோடு பேசவும் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு அம்மா, முஸ்லீம் லேடி, எத்தனையோ வருஷம், 28 வருஷம் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அவங்களுக்கு பிசாசு பிடித்திருந்தது. அப்படியே இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் உருளுவாங்க அந்த பிசாசு அவங்களை அலைக்கழிக்கும் பொழுது. அன்றும் அப்படித்தான். நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவங்கள கூட்டி வச்சுருந்தாங்க, வேறு அறையிலே வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் ஒரே தரையில் உருண்டு கொண்டிருந்தது. ஆனால் ஜெபிக்க வரும்பொழுது பின்னால் கொண்டு வந்து வைத்த பொழுது கர்த்தர் அந்த அம்மாவை தொட்டார். வசனத்தின் மூலமாய் தொட்டார். எனக்கு தெரியாது, பாருங்கள், நமக்கு தெரியாது. கர்த்தர் செய்கிற காரியம் ஆச்சரியமாக இருக்கும். உங்கள் வீட்டில் செய்கிற ஆச்சரியமாக இருக்கும் நன்மை. நீங்கள் நினைப்பீங்க, இதானா, இதை விட பெரிதான, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இந்த வசனங்கள்லாம் அப்படியே நிறைவேறும். இது சும்மா எழுதி வைத்ததில்லை, நம்ம படித்து படித்து எடுத்துக்கொள்ளணும். அப்பொழுது பாருங்க, அந்த அம்மா விடுதலையாங்க. 28 வருஷம் பேய். அடுத்த நாள் நான் சற்று தாமதித்து நான் பேசுவதற்கு முன்னால் அந்த மீட்டிங்கு வந்தேன். வரும்பொழுது ஒரு அம்மா சாட்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. யாருன்னு பார்த்தா இந்த அம்மா, முஸ்லீம் அழகான பெண். 28 வருஷ பாடுகள் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாய் நீக்கினார். தேவனுடைய ஊழியக்காரராக நம்ம எழும்பும் பொழுது, அவருடைய காரியங்களை செய்யும் பொழுது, அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுது? தலைகீழாக மாறுது. நீங்கள் நினைக்கலாம், நானா இப்படி செய்ய முடியும்? எனக்கு அந்த கிருபை ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்தாரானா உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரியவர்களா இல்லை, ஆண்டவர் தான் நம்ம அனுபவித்து அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை பிழைக்க செய்கிறேன். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? தேடணும். சரி, சொல்லிட்டாரு, நம்ம நேராக ஊருக்கு போயிடுவோன்னு போல 3 நாள் உபவாசத்தோடு என்னை தாழ்த்தி ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்தேன். அப்பொழுது தான் அந்த நன்மை எனக்கு கிடைத்தது. இத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இன்னொருவர் அந்த ஊரை சேர்ந்தவர், ஃபிஜி ஐலண்ட், அந்த நாட்டை சேர்ந்தவர் சாட்சி கொடுத்தா. என்ன கொடுத்தாருன்னா, முதுகில் ரொம்ப நாளாக வலி, அதனால் ஒரு பெல்ட் போட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அந்த பெல்ட் வேண்டாம், கர்த்தர் என்னை பரிபூர்ணமாக விடுதலையாக்கி விட்டார் என்று இந்த கூட்டத்தை நடத்தின என்னுடைய பணியாளர் ஒருவரோடு பேசினார். இப்போ அவர் கேட்டார், இந்த பெல்ட்டை என்ன செய்கிறது? அவர் சொன்னால், இந்தியா தேசத்துக்கு கொண்டு போய் எல்லாருடையும் சொல்லுங்க என்று சொன்னேன். பாருங்க, நான் எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் வந்த நிலைமை உயிர்ப்பிக்கப்படாமல் ஒரு செத்த நிலைமையில் போதான் வந்தேன். ஆலயத்துக்கு வந்த பொழுது பல கேள்விகள், பல எண்ணங்கள், என்ன ஆகுமோ என்ற பயம், இதெல்லாம் நமக்கு வருது ஆலயத்துக்கு வரும்பொழுது. ஆனால் அந்த வார்த்தையை கேட்க கேட்க என்ன நடக்குது? நமக்குள்ள ஒரு பெரிய மாறுதல். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை அலட்சியமாக நினைக்கக்கூடாது, ஆலயத்துக்கு வருவதை அலட்சியமாக நினைக்கக்கூடாது. நான் அநேக வாரங்கள் வராமல் இருப்பேன். காரணம், எங்கேயாவது ஊழியத்தை செய்து கொண்டிருப்பேன். மற்றபடி ஆலயத்துக்கு வராமல் இருக்கவே மாட்டேன். எங்களுடைய படித்துக்கொண்டு எங்களுடைய பெற்றோர் படித்து கொடுத்த பாடம் அதை அப்படியே நாங்கள் செய்து வரோம். ஆகவே உங்களுடைய அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு சொல்லுங்கள், ஆலயம் வர வேணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். இன்றைக்கு என்று ஆண்டவர் ஊழியர் மூலமாக உங்களோடு பேசுவார். உங்களுடைய நன்மையை நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். கடைசியாக, பிழைத்திருக்கிறவர்களாக அவரை தேடும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? அது என்ன என்று பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்து துண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கொஞ்சம் உயிரோட சத்தமா வாசிமா. நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்து துண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற மேலான, சொல்லுங்க, மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். அருமையானே, ஆண்டவர் ஆலயத்துக்கு வர்றது வழக்கம் போல சண்டே வந்தோம் போனோன்ட்டு இல்லை. நம்ம எதுக்கு வருகிறோம்? மேலானவைகளை தேடணும். சாதாரணமான காரியங்களே அல்ல. எனக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், வீடு கட்டணும், சம்பாதிக்கணும், அந்த சாதாரண காரியங்கள் மேல் மனதை வைக்காமல் நான் கிறிஸ்துவுக்குள் இன்னும் நெருங்கி சேர வேண்டும், அவரோடு ஐக்கியப்பட வேண்டும், அவரோடு உலாவ வேண்டும், அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும்.
அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களை வாசித்து 12 முதல் 15 வசனங்களை மன்னிக்கவும் 11 to 15 11 and 15 கூட வாசித்தா போதும். ஆனால் இப்போ வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிப்பா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 15 மட்டும் வாசிங்க. இப்போ அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். நல்லா கவனிங்க, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளரும்படியாக அப்படி செய்தார். அப்படியான கிறிஸ்துவை போல மாறுகிறோம். 11 கடைசியில வாசிங்க. கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். இது ஒரு சத்தியம். நம்ம எப்படி வளரணும்? பூரண புருஷரா இருக்கணும். பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் சொல்லுவாங்க. பூரண புருஷன் எப்படின்னா இயேசுவை போல. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு அலசி பாருங்க. 4 சுவிசேஷங்களையும் படிச்சு பாருங்க. ஒரு 3 மாசம் இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. யாராவது ஒருத்தருடைய சாட்சி எனக்கு எழுதி அனுப்புங்க. 3 மாதத்துல நான் இப்படி படிச்சதுனால என் வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரகாரம் இன்ன நன்மையை பெற்றுக்கொண்டேன். கட்டாயம் நீங்க நிறைய பேர் எழுதுவீங்க. 4 சுவிசேஷமும் ஆண்டவருடைய வாழ்க்கையை அழகாக சித்தரித்து காட்டுகிறது. பாருங்க, முதலாவது சொல்றேன், அதிகாலையில் எழுந்து பிதாவாகிய தேவனை தேடுகிற பழக்கம். மார்க்கு 1:35 வாசிக்கிறோம். மத்தேயு 14:23 என்ன வாசிக்கிறோம்? சாயங்காலம் சீஷர்களையெல்லாம் ஊழியம் முடிச்சுட்டு நீங்க போங்க, நான் பின்னால வரேன்னு சொல்லி எங்க போறாரு? ரெஸ்ட் எடுக்க போல, தன்னுடைய பிதாவின் சமூகத்தை தேடி போகிறார். அதே போல லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இரவு முழுவதும் இப்படி நிறைய காரியங்களை பார்க்கிறோம். கடைசியாக இதையும் நீங்க அறிய வேண்டும். சோதிக்கப்பட்ட பொழுது, அதாவது சிலுவையில் அடிக்க போற நிலைமை, எதிராளிகள் பொறாமைக்காரர்கள் அவரை தேடி வர்றாங்க. அந்த சோதனை நிலைமையில மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல பாருங்க என்ன செய்தார்? 3 முறை தேவ சமூகத்தில் போய், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி உம் சித்தம் நிறைவேறட்டும் சொல்லி தன்னை அர்ப்பணித்தார். 3ஆம் முறை அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம படிச்சு வேதத்தை வாசித்து கண்டுபிடிக்கணும். இதான் பிழைத்திருக்கிற வாழ்க்கை. நம்ம சும்மா சாதாரணமா வரோம், ஒவ்வொரு வாரம் வரோம், போறோம், காணிக்க போடுறோம், அதோடு சரி நம்ம காரியத்தை பார்க்கிறோம். அப்படி அல்ல. கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை தான் நம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுவது. பாருங்க, வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாருங்க, கிறிஸ்துவனுடையவர்கள், those who belong to Christ, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்க? தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படி சொன்ன ஒரு மனுஷன் பேர் எனக்கு சொல்ல முடியுமா? அப்படி சொன்ன ஒரு மனுஷன் எங்க சொல்ல முடியுமா? எந்த வசனம்னு பைபிளை தேடுறாங்க. கலாத்தியர் புஸ்தகத்திலேயே 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட, அப்படியே சொல்லுகிறான், அப்படியே சொல்றான். பொல்லாத மனுஷன், கேட்டின் புத்திரனா இருக்கிறான். அவனுடைய மாற்றத்துக்கு பிறகு அவன் சொல்லுறான், எப்படி மாறின? கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து அவரிடத்துல நான் ஒப்புவிக்கப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, சபை மக்களே, இந்த அனுபவத்தை நீங்க ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் பாருங்க மேன்மையான வாழ்வு. கீழான உலகப்பிரகார வாழ்வல்ல, ஆவிக்குரிய வாழ்வு. இட்ஸ் எ டிவைன் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப். நான் இன்னும் என்ன செய்யணும், இன்னும் மேலே போடணும் சிலர் கேள்வி கேட்பாங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். பேதுரு பாருங்க எவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆண்டவரை போலவே மாறினான். அவனுடைய வாழ்க்கையில பலவீனம் இருந்தது. என்ன சொன்னான்? அவரை அறிய சத்தியம் பண்ணான், அவரை விட்டு ஓடி போயிட்டான். எல்லாம் பண்ணாலும் ஆண்டவர் அவனை விடவே இல்லை.
அவனை திரும்பவும் அழைத்து நீதிமானாக்கி அவனை கொண்டு மகிமை தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டார். ஆண்டவர் எப்படி உயிரோடு எழுப்பினாரோ மரித்து அவன் எழுப்பினான். அதே போல அவனுடைய நிழல் பட்ட மாத்திரத்தில் மக்கள் சுகமானார். இந்த வல்லமை எதற்கு சொல்றேன்டா, அதே வல்லமை உங்களுக்குள்ள வரும். உங்களுக்குள் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? உங்களுடைய கரங்களை பார்க்கலாமா? மேலானவைகள் எனக்கு வேணும். வெளியே இருக்கவங்களுக்கு எனக்கு தெரியல, நீங்க கை தூக்குங்க பார்ப்போம். எத்தனை பேர் இந்த மேலான வாழ்வு வேணும்? நான் இப்படி தூக்குறதால நம்புறது இல்லை. இதெல்லாம் 50%, 25% இப்படி தூக்கணும். அப்படி தூக்குறவங்க தான் ஆண்டவர் பார்க்குறாரு, நான் பார்க்கறது இல்லை. இந்த பக்கம் தூக்குறீங்களா? யாராவது கரைத்து குடிங்க. இதுல இருந்து என்ன சொல்லி கம்பேர் பண்ணி படிங்க. 4 முதலாவது தரவா படிச்சீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். வார்த்தை வேணும். இரண்டாவது இன்னொரு காரியம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். வாழெல்லாம் தேவசபைவர் தான். எனக்கு தெரியும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார். வெளியே இருந்தாலும் சரி, ஆலயத்தில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக திறந்த புஸ்தகம் போல இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல, நீ என்ன இருக்கிறீங்க அது அவருக்கு எனக்கு வேண்டாம். எனக்கு கை தூக்கி சொன்னா எல்லாம் கை தூக்கிடுவீங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருப்பது ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு அருமையான இன்றைக்கு லூக்கா திருச்சபை இன்னும் நம்முடைய போதர்கள் எவ்வளோ முயற்சிக்கிறார். அதே போல இன்னும் ஆவிக்குள்ளாக நீங்கள் பலப்பட, எழும்பி பிரகாசிக்க, வாலிபர்களாக ஃபயரி பிரேயர், வாலிபர்களாக அக்கினியாக ஜெபிக்கிற ஜப வாழ்க்கை, வாலிப பெண்களாக ஜெபிக்கிற ஜப வாழ்க்கை, பெரியோர்களாக குடும்பங்களாக இப்படி பிரித்து ஜபிக்கலாம். இப்படி ஜெபிக்கிற ஜப வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த சபையை நம்ம பெருசாக கட்டி அழகாக செய்கிறோம். இதே போல ஆவிக்குரிய விதத்தில் உங்களை கட்டுவார். இதே போல ஆவிக்குரிய எப்படி நம்முடைய சபை வளர்ந்து வருகிறதோ, கட்டட ஆவிக்குரிய பிரகாரமா நம்முடைய சபையை கட்டுவாரா கட்ட மாட்டாரா? He will do that. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிகள் ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருக்கு மகிமையாக நம்மை அர்ப்பணிப்போமாக. இப்பொழுதும் நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு நம்முடைய பேகு உருட்டெல்லாம் விட்டுட்டு சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. சின்ன பிள்ளைங்களானாலும் சரி, வயது சென்றவர்களானாலும் சரி, யாரா இருந்தாலும் சிலுவையை நோக்கி பாருங்க. ஒரு நிமிஷம் நமக்காக அடிக்கப்பட்ட அன்பை உருவான ஆண்டவரை நோக்கி பாருங்க. அந்த ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தலைகளாக இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். பொல்லாத காரியங்கள், பிசாசின் கிரியைகள் அத்தனை நம்மிடத்தில் எடுத்து போடுகிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? சவுல் கேட்டது போல கேட்க மாட்டீங்களா? நான் என்ன செய்வது உடைய சித்தமப்பா? நான் எப்படி வாழ வேண்டும் எனக்கு கற்றுத்தார். அர்ப்பணிங்க. உங்களுடைய இருதயத்தை திறந்து விடுங்க. இருதயத்தை திறந்து கூடிய சுவாமி எனக்குள்ளே வாரும், உம்மை ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். உலக ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் என்னை விட்டு எடுத்து போடும் சுவாமி. உம்மை போல மாற்றும். ரோமர் 9:23 கேட்டின் புத்திரரை அவர் கிருபா பாத்திரமாக மாற்றுகிறார் என்று வாசிக்கிறோம். அதே போல என் கருமையானவர்களே, கர்த்தருக்கு சொல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் இருதயத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. கிருபா பாத்திரமாக என்னை மாற்றும். நான் சின்னவன் தான், நான் சிறியவள் தான், நான் என் குடும்பத்திலே படாத பாடுகளை பற்றி கொண்டிருக்கிறவள் தான். ஆனால் இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். உள்ளத்தில் அர்ப்பணிங்க பார்க்கலாம். உள்ளத்தில் ஆண்டவரத்தில் அர்ப்பணிங்க. இப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளையாக உங்களை மாற்றுகிறார். சகையு சொன்னது போல உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. சகையு உனக்கு மட்டும் இல்லை, சவுலே பவுலாக நீ மாறுகிறா, எனக்காக ஜீவனுள்ள ஊழியத்தை செய்ய போகிறா. அப்படித்தான் உங்களோட பேசுகிறா. உங்கள் ஒவ்வொருவரை குறித்து
ஒரு பிளான் வைத்திருக்கிறார், தம்முடைய சித்தத்தை வைத்திருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்களோ தெரியாது, ஆனால் அவர் நிறைவேற்றுவார். எல்லாரும் அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? அவரை ஸ்தோத்திரிப்ப வாய்களை திறந்ததை விசுவாசிக்கிறவர்கள் ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுங்க, ஸ்தோத்திர பலியிடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளுவா. அதே போல பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பல நன்மைகளுக்காக கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஐயோ, எங்க வீடு கட்டாம பாதியில நிற்கவே, எனக்கு வேலையில உயர்வே இல்லையே, அப்படியே இருக்கிறேனே, இந்த கொஞ்சம் சம்பாத்தியத்தில் என்னால் சமாளிக்க முடியலையே, சரீரத்தில் ஒரு சுகம் இல்லையே, மனதில் சமாதானம் இல்லையே, குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வருகிறதே, ஏன் இதுக்கு பாடு என்று வந்திருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை நன்மையால் நிரப்ப போகிறார். நீங்க ஆண்டவரை தேடி வந்தபடினாலே, இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்தபடினாலே உங்களுடைய நன்மையால் நிரப்ப போகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இறங்க போகிறது. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? நான் நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறேன். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவ்வளவுதான். காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாய் திறந்து எல்லாம் ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதே போல பிரியமானவர்களே, ஆவியிலே அனலாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தரை தேடுங்க. பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை. வழக்கம் போல ஆலயத்துக்கு வந்தோம் போனோம் என்று இருக்கவே இருக்காதீங்க. ஆண்டவருக்குள் வளருகிற மென்மையான கிறிஸ்தவ ஜீவித்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பிழைத்திருக்கிறவர்களாக அவரை தேட தேட நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியான நீர் பெற்றது போல, நீர் பிரகாசித்தது போல, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல எனக்கும் அந்த கிருபையை தாரும். நான் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நான் வேலை செய்கிற இடத்துல ஆசீர்வாதமாக இருக்கட்டும், என் ஆலயத்திலே நான் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சாட்சியாக இருக்கட்டும். எனக்கு உங்களுடைய பரிசுத்தாவின் நிறைவை தாரும் ஆண்டவரே. கேளுங்க பிரியமானவர்களே, வாயை திறந்து கேட்க கேட்க கர்த்தர் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பொழிவார். சொன்னவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? கட்டாயம் செய்வார். அவரே இந்த காரியங்களை கொடுத்தார் பேசும்படி, அவரே உங்களுக்குள்ளே இந்த கிரியைகளை செய்வார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. நீர் எவ்வளவு தூரம் எங்களோடு கூட தங்கி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அப்பா, தாவீது சொன்னது போல இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது எனக்கு சந்தோஷமாய் நான் போய் வர வேண்டும் என்று சொன்னது போல நாங்கள் எல்லாம் சந்தோஷமா வந்திருக்கிறோம்ப்பா. உம்மை பார்க்க வந்திருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாம் நீர் அறிவீரப்பா. அவர்களை ஆசீர்வாதம், ஒருவராவது கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் உங்கள் பிழைத்திருக்க வேண்டும் அப்பா. பாவத்தில் இருக்கிறோர் பாவத்தை விட்டு கர்த்தருக்கென்று எழும்பட்டோம்ப்பா. தொடும் ஆண்டவரே, இருதயங்களை அறிகிறவரே, உடைய பிள்ளைகளை மண்டை இழுத்துக்கொள்ளும், வாலிபர்களை இழுத்துக்கொள்ளும், வயோதிகளை இழுத்துக்கொள்ளும். ஆண்டவரை நடுத்தர வயதுள்ள சகோதர சகோதரி இழுத்துக்கொள்ளும்ப்பா. சபை ஆவிக்குள்ளாக பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். பிள்ளைகள் ஒவ்வொரு அபிஷேகம் குடும்பமாக உட்கார்ந்து உடைய வார்த்தையை தியானிக்க அவர்கள் கற்றுத்தாரும். அதன் மூலமாக அவர்களுக்கு நன்மையின் மேல் நன்மை, கிருபையின் மேல் கிருபை அருளி செய்யும். ஆண்டவரே, எனக்கு இப்படி நம்முடைய ஊழியத்தை செய்ய வாய்ப்பு கொடுத்த தேவ ஊழியருக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அவரை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அப்படியே கூட உழைக்கிற மக்களை ஆசீர்வதியும். சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.